படம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருக்குண்ணா, ரெண்டு பேருக்கும் நல்லா ஜோடி செட்டாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் நல்லா தான் இருந்துச்சு, மாசா பண்ணியிருந்தாப்புல அவர். படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு டைம் போனதே தெரியல. இது பயங்கரமா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்து வருமா வராதா அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன்ல இருந்து வெளியே கமர்ஷியல் மூவி நல்லா இருக்கு. ஓகே, விக்ரமோட ரோல் வந்து என்ன அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா தான் இருக்கு, புதுசா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு விக்ரம் சார் படம் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கு. மற்ற கேரக்டர்ஸ்க்கு என்ன மாதிரி, துஷாராவோட கேரக்டர்லாம் என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட்? ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அத மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ரூல் விக்ரம் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அது ஒரு பிஜிஎம் போடுறாங்க, அதனால அது சொல்றாங்க. ஓவராலா படம் எப்படி ஒரு ஓகே, வாட்சபிள் தான், போர் அடிக்காம போகுது. வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப நாளா அவர் படம் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கிற மாதிரி இருந்தது, இது கொஞ்சம் பெட்டரா இருந்தது, நல்லா இருக்கு. டைரக்டா பார்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அது பார்ட் 2 தேவையில்லை, பார்ட் 1லயே முடிச்சிடலாம். சீக்வல் பார்ட் 1 வந்தா வந்து இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல என்ன மாதிரி? தேவையில்லை, இதோட முடிச்சுக்கலாம், போர் அடிக்கும். அதுக்கப்புறம் மியூசிக்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்கு? சாங்ஸ் என்ன மாதிரி வொர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல? சாங்ஸ் ஒரு சாங் தான், மற்றபடி மியூசிக் நல்லா இருக்கு. வீரதீர சூரன் படம் வேறு லெவலில் இருக்குது. நேற்று நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு வந்தேன், படம் வந்து ஏதோ கேன்சல் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்ததுக்கு வந்து படம் செம்ம ஒர்த்து, படம் வேறு லெவலில் இருக்குது, எதிர்பார்க்கவே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க படம். யூஷுவலாக வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரிலீஸ் ஆன விக்ரம் சார் மூவிஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கல. இந்த படம் எந்த மாதிரி ஒரு இல்லை, எப்பவுமே ஒரு படம் ஒரு படமும் ஒரு லெசன் மாதிரி தான். பட் இந்த படம் கமர்ஷியலு, மாஸு, என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாமே படத்தில் இருக்குது. தனுஷ் சாரோட அசுரன், ராயன்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு இது இருக்குமோ அந்த மாதிரி சூப்பராக இருக்குது படம். படத்தில் எந்த குறையுமே இல்லைங்க, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ட்விஸ்ட்டு, படம் வெறித்தனமாக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பாருங்கள், இது படம் வந்து உண்மையாக ஒரு மாஸ் எல்லாமே இருக்குது இந்த படத்தில். துஷாராவோட கேரக்டர் வந்து அவங்களது வந்து ஆல்ரெடி சார்பட்டா இந்த ராயன் எல்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. அதை விட அதுக்கு ஈக்குவல் இதில் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் வந்து உண்மையாக ஒரு பெரிய இந்த படத்துக்கு வந்து ஒரு ஓஜி சம்பவம் தான் சொல்லணும், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. கரெக்ட்டா வந்து பார்ட் 2 வந்து சீக்வல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பார்ட் 1ல வந்து ஒரு இது இருக்குன்னு சொல்லிருந்தாங்க. அதுக்கு இம்பாக்ட் இல்ல, இதுலயே வந்து எல்லா வில்லனும் வந்து எல்லாமே இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. பட் இந்த படம் சூப்பரா இருக்குங்க, சான்ஸே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீன் இருக்கும், விக்ரம் சார் கன் எடுத்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாரு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கேஜிஎஃப் என்னென்னவோ சொல்லுவாங்க பத்தில, அந்த படத்துல கூட இது மாதிரி ஒரு மாஸ் இல்லை. தயவு செய்து வந்து பாருங்க, ஏன்னா விக்ரம் சார் என்ன வந்து பண்ணாலுமே வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்க்க மாட்டாங்க. போயிட்டு இப்போ பாலகிருஷ்ணா படத்தை பார்த்துட்டு இருப்பாங்க அடுத்து, அதில் வர மாஸ் இப்படி இருக்குது அப்படின்னு. தயவுசெய்து விக்ரம் சாருக்காக ஒரு வாட்டி இந்த படம் வாங்க. விக்ரம் சார் படத்தில் பெருசாக மாஸ் இருக்காது, என்டர்டெயின்மெண்ட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த படம் உண்மையாகவே சூப்பர் படங்க, வேற லெவலில் இருக்குது படம். இன்னொரு வாட்டி பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அருண் சாரோட டைரக்ஷன், அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களில் ஒரு விஷயம் கொடுத்துருந்தாரு. இந்த படத்தில் டைரக்ஷன் வைஸ் அவரோட இம்பாக்ட் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்? ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரெக்டர் அப்படி லிஸ்ட்டில் அவரை சொல்லலாம். ஒரு படம் பண்ணையாரும் பத்மினிலேருந்து, சித்தாலேருந்து, சேதுபதியிலேருந்து ஒரு படம் ஒரு ஜானரில் வித்தியாசமாக. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுவே. தலைவன் எஸ்ஜே சூர்யா எப்படி வந்து ஒரு அமக்கலம் மாநாடுலேயும் எல்லா படத்துலையும் ஒரு அமக்கலம் பண்ணுவார மார்க்கேண்டின்ல, அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு படம் செம்மையாக இருக்குங்க. 3 பேர் ஒரு அப்படியே அரசியல் பண்ணுறாங்க. விக்ரம் சார் அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொன்னான்னா அவன் வந்து சினிமா பார்க்கறதுக்கே தகுதி இல்லாத ஒருத்தனால தான் அப்படி சொல்ல முடியும். சூப்பர் படம், ஃபென்டாஸ்டிக்கான மூவி, நல்லா இருக்குங்க. என்ன ஏதாவது மெசேஜ் மாதிரி ஏதாவது சொல்கிறாங்களா இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படம்? ஒரு நார்மல் என்டர்டைன்மெண்ட் தான். இன்னும் சொல்ல வராங்க, ரவுடிஸும் வேண்டாம், எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு போங்க, ஃபேமிலிக்காக வேண்டான்னு சொல்கிறோம். எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் சூப்பராக இருக்குது. நார்மல் எல்லா படத்துலையும் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை, கரெக்டாக லிமிட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தூள் படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் உள்ள இருக்குன்னாங்க. அது ஒரு சாங் ஒன்று வருது, அந்த சாங் வர இடம் சூப்பராக இருக்குது. துஷாரா அவங்களோட கேரக்டர் வந்து படத்தில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கரெக்டாக தான் இருக்குது, எதுவும் ரொம்ப எல்லாம் யூஸ் பண்ணல, நார்மலாக பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரோட ஆக்டிங் காம்போ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லாயிருக்கு. படத்தில் ஓவராலாக ப்ளஸ் அண்ட் மைனஸ்னால் என்ன மாதிரி ஃபீல் ஆச்சு? ப்ளஸ் அண்ட் மைனஸ்னால் ஜிவி பிரகாஷ் மியூசிக் சூப்பர், மியூசிக் நல்லா இருந்துச்சு, தீம் மியூசிக் நல்லா இருந்துச்சு. மைனஸாக ஏதாவது ஃபீல் ஆச்சா? இல்லை மேடம், மைனஸாக எதுவும் இல்லை, பார்க்கலாம். டைரக்டர் அருணோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் வந்து ஒரு விஷயம் கொடுத்துருந்தாரு. இந்த படத்தில் அவர் எந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் இம்பாக்ட் கொடுத்துருக்காரு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் என்ன சொல்ல வர, ரவுடிசம் வேண்டாம், எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலியை பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அவர் அப்படி சொல்ல வராரு, அவர் லாஸ்ட்டாக ஃபேமிலியை பார்த்துட்டு அவர் போயிடுறாரு. இது பார்ட் 2 வந்து டைரக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட் 1 வந்து இதுக்கப்புறம் தான். பார்ட் 2 எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்தில் வந்து அவர் எல்லாரையுமே காலி பண்ணிடுறாரு. அவர் அந்த அளவுக்கு காலி பண்ணுற அளவுக்கு அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஹீரோக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்றதை பார்ட் 1 பார்த்து தான் தெரியும். அதுதான் அந்த லாஸ்ட் சீனில் அந்த பிஜிஎம் ஒன்று போட்டாங்க, அதெல்லாம் அடி மாசாக இருந்துச்சு.
ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆசாமி யூஸ்வலாக வந்து லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன விக்ரம் சாரோட மூவிஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கல. ஸ்டில் இந்த படத்தில் எந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த படம் செம்ம பீக்காக இருந்துச்சு சீரியஸாக. அவர் வே ஆஃப் லுக் இருக்கட்டும், அவர் பாடி லாங்குவேஜ்லாம் செம்மையாக இருந்துச்சு, நல்லா எடுத்திருந்தாங்க. அப்புறம் அந்த எஸ்ஜே சூர்யா இருக்காங்களா, அவங்க ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல, அவங்க 2 பேர் காமும் சூப்பராக இருந்துச்சு. துஷாராவோட கேரக்டர் வந்து அவங்க தான் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இந்த ஸ்டோரி வந்து பார்ட் 2 வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சீக்வல் பார்ட் 1க்கு வந்து இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்காங்க. வில்லன் கேரக்டர்ஸ்லாம் இந்த படத்தில் வந்து வில்லன் கேரக்டர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. போலீஸே லைக் இப்போ இங்கே வந்து வில்லன் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ்ஜே சூர்யா ஓகே, அந்த வில்லன் கேரக்டர்லாம் அவ்வளோ இல்லை. ஓவராலாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் என்ன ஃபீல் ஆச்சு? மைனஸ்ன்றது ஒன்றும் இல்லை. ப்ளஸ்னா லைக் அவன் ஃபேமிலிக்காக தான், அவன் எந்த லெவலுக்கு வேணால் அவன் இறங்கி பண்ணுறான், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஆக்ஷன்ஸ் இன்னும் அதிகமாக இருந்திருக்கலாம். அவரோட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற படம்லாம் கம்பேர் பண்ணும்போது அவரோட ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தேன். ஏன்னா அவர் ஆக்ஷன் ஹீரோ, அவர்கிட்ட இன்னும் அதிகமாக ஆக்ஷன்ஸ் வந்து வெளியே எடுத்துருக்கலாம் டேரக்டர். சீரியஸாக சொல்லணும்னா பெரிய இம்பாக்ட் எதுவும் இல்லை. அவர்கிட்ட இன்னும் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆக்ஷன் சீன்ஸ் இன்னும் அதிகமாக நல்லா பண்ணுவார் அப்படின்னு. ஏன்னா அவர் ஆக்ஷன் ஹீரோ தான், அவர்கிட்ட இன்னும் ஆக்ஷன் வெளியே எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன் டேரக்டர். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, அவர் என்ன கதைக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணியிருக்காருன்னா. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது என்னென்னா விக்ரம் சார்கிட்ட வந்து அதிகமான ஆக்ஷன்ஸ் நாங்கள் எதிர்பார்த்தோம். அது ஒரே ஒரு சீன், ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த கிளிப்பு தான். அது அந்த ஒரு மூமெண்ட்டில் மட்டும்தான் நான் அது ஓகே தான். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் மற்றபடி அந்த படத்தை கூட உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். அதோட ஃப்ளாஷ்பேக்கு இல்லை நன்னால அந்த மூமெண்ட் அப்படின்னு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கலாம். இல்லை ஃப்ளாஷ்பேக் ஆல்ரெடி இதில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். இதில் ஃப்ளாஷ்பேக் இருக்கிற மாதிரி எதுவும் காமிக்கல. மேபி பார்ட் 1 இருக்குன்னாங்க. பார்ட் 1ல் மேபி இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். பார்ட் 1க்கு வந்து இந்த படம் சீக்வலுக்கு வர்த்னு நினைக்கிறீங்களா? இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதில் எதுவும் அந்த மாதிரி சீக்வன்ஸ் எதுவும் காமிக்கல. பட் ஆனால் ஓகே, பார்ட் 1 எடுத்தாங்க அப்படின்னா மேபி அவரோட ஆக்ஷன்ஸ் வந்து இன்னும் வெளியே கொண்டு வரலாம். இதுக்கான இந்த மூவிக்கான இது அது ஓகேவாக இருக்கும். எஸ்ஜே சூர்யா அண்ட் துஷாரா இவங்களோட அவங்க 2 பேரும் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இதில் இந்த படத்தில் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததே வந்து விக்ரம் சாரோட ஆக்ஷன் வந்து எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகல. இதுக்கு முன்னாடி வந்து அருண் சாரோட டைரக்ஷனில் வந்து ஒரு சில படங்கள் வந்து அவர் ஒரு இம்பாக்ட் கொடுத்துருந்தாரு. இது விக்ரம் சார் அருண் அவரோட டைரக்ஷன் அப்படின்றப்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதோட ஆக்ஷன் இன்னும் பத்தலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்ஷன் சீக்வன்ஸை பற்றி ஏன்னா அவர்கிட்ட இன்னும் அதிகமான ஆக்ஷன்ஸ் எதிர்பார்த்தோம். படம் ஃபுல்லாமே எதிர்பார்த்தோம். பட் அங்கங்கே தான் அந்த ஆக்ஷன்ஸ் இருந்தது. இன்னும் ஜஸ்ட் ஒரு பிஜிஎம் நான் அந்த மூமெண்ட்ஸ் மட்டும் தான் இருந்தது, தவிர்த்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அதிகமாக இல்லை. படத்தில் ஸ்டோரி வந்து முக்கியமாக இருந்தது. அதை தாண்டி ஷியான் விக்ரம் சார் ஃபேன்ஸ்க்காக சில மூமெண்ட்ஸ் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். முக்கியமாக கிளைமேக்ஸில் வந்து மதுரை விருந்தானே சாங் வந்தது, தியேட்டரில் பயங்கரமாக கற்றுனேன். அந்த சீன் மட்டும்தான் வந்து படத்தில் ஒரு இம்பாக்ட் இருந்தது. மற்றபடி வந்து கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ் அதிலலாம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் இருந்திருக்கலான்ற மாதிரி ஒரு ரிவ்யூஸ் இல்லை அப்போல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாதுங்க. நான் ஃபேன்லேருந்து வெளியே வந்து சொன்னால் கூட நியாயமாக இருந்தது. எதுவுமே வந்து வைக்கணுன்றதுக்காகலாம் வைக்கல, நியாயமாக இருந்தது. மற்ற கேரக்டர்ஸ் எஸ்ஜே சூர்யா அண்ட் விக்ரம் சாரோட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எந்த மாதிரி இருந்தது தியேட்டரில் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது? ஆஸ் யூஷுவல் அவங்க 2 பேரும் பெரிய பெரிய லெஜண்ட்ஸு. ஆக்டிங்கில் ஆக்சுவலி தான் டேரக்டர் கரெக்டாக வேலை வாங்கியிருக்காரு. அவர் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், எஸ்ஜே சூர்யா சார் வந்து வேறு மாதிரி பண்ணார், நான் போய் சொன்னேன், அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது. ஸோ எதுவுமே எங்களுக்கு குறையாகவும் தெரியல, எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய இன்டர்வியூஸ்ல. அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கா படத்துல? யா முக்கியமாக கிளைமேக்ஸில் அவங்களுக்கு பயங்கரமான பங்கு இருக்குது. ஆமாம். படத்தில் ஏதாவது லேக் ஏதாவது ஃபீல் ஆச்சு? இல்லை லேகே இல்லை. ஜிவியோட மியூசிக் வந்து படத்துக்கு எந்த அளவுக்கு ப்ளஸ்ன்னு நினைக்கிறீங்க? ஜிவி ஆக்சுவலி எங்கேஜிங்காக இருந்தது. எப்படி சொல்கிறது, கவனம் செதறாமல் இருந்தது. மியூசிக்னால அப்படியே கொஞ்சம் எங்களுக்கு ட்ராவல் நல்லா பண்ண முடியும். இல்லை அந்த ஆக்டிங்லாம் ஒரு என்றைக்குமே அடிச்ச முடியாது, நல்லா இருந்தது, நிறைய சீன்ஸ். ஆமாம் சூப்பராக இருந்துச்சு. நான் தான் எல்லாம் இன்டர்வியூவில் சொல்லிட்டேன். அதுதான் அது ஒரு பெரிய ஹைப்பான மூமெண்ட்டாக இருந்தது. இது பார்ட் 2 வந்து சீக்வல் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1க்கான இம்பார்ட்டன்ஸ் இம்பாக்ட் வந்து இந்த பார்ட் 2 பார்த்ததுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா? இருக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நானும் ஃப்ரெண்டாக தான் பேசிட்டேன், பார்ட் 1 வந்தால் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ட்டு. அண்ட் விக்ரம் சாருக்காக தான் வந்தோம். அண்ட் என்ஜாய்ட் லாட். எல்லா சீனும் கொஞ்சம் விக்ரம் சாரோட படம் வருமா வராதான்னு ஒரு ஜோன்ல இருந்து நைட் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ வந்து அந்த மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்தது? ஏன்னா விக்ரம் சாரோட ஃபேன்ஸாக வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துருக்கும், எப்படி எஃபர்ட்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம். அந்த ஒரு இது எப்படி? ஆமாம், நேற்று ஆக்சுவலாக வந்து ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ அது கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. அப்புறம் ஈவினிங் வி காட் அப்டேட் தட் காட் ரிலீஸ்ட். ஸோ நேற்று ஈவினிங்கே வந்து பார்க்கலான்னு இருந்தோம். பட் சம் ஒர்க்னால எனக்கு வர முடியல. அண்ட் இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு மார்னிங் 10 ஷோக்கு இங்கே வந்திருக்கோம் ரோஹினி.
அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது படம் பேசிக்காக. டூல் சாங் வந்து ஒரு இது இருந்தது, அது வந்து ரொம்ப ரொம்ப வைபாக இருந்தது விக்ரம் சார் அந்த ஒரு இதில் பார்க்கறதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். உங்களுக்கு ஆஸ் அ விக்ரம் ஃபேனாக வந்து அது எப்படி இருந்தது? கண்டிப்பாக வந்து அந்த பாட்டை தூள் சாங் வந்து அந்த ஃபைட் சீன் வரும்போது சூப்பராக இருந்தது. ஏன்னா வி என்ஜாய்டு லாட். சார் வந்து எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலுமே அந்த கேரக்டராகவே மாறிடுவார் சார். அந்த அந்த ஃபிசிக்கும் சரி, அவரோட ஏஜ் எந்த ஏஜ்லையும் கண்டுபிடிக்க முடியாது சாருக்கு. ஏன்னா அவரோட ஃபிசிக் வந்து அப்படி இருந்தது சூப்பராக. அவர் மோல்ட் பண்ணி வச்சுருக்காரு ஃபிசிக்கை. அண்ட் ஸ்டில் இஸ் யங் தான். அவரை வந்து ஓல்டுன்னு யாருமே சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் டயட் ஃபாலோ பண்ணுறதும் சரி, படத்தில் அவர் ஃபிசிக்கும் சூப்பராக காமிச்சிருக்காரு. ஸ்டைலிஷ் அண்ட் வி என்ஜாய்ட் அ லாட் வாட்சிங் ஹிம். ஒரு வில்லேஜ் டோன் அந்த ஒரு ரக்கர்ட் கேரக்டரில் இருந்தார். அது இந்த படத்தில் வந்து எப்படி ஒரு இம்பேக்ட் வந்து இருந்தது சாரோட அப்பியரன்ஸ் வைஸ் பார்க்க? கண்டிப்பாக கதை வைஸ் பார்க்கும்போது வந்து சாருக்கு நல்லாவே ஆக்சுவலாக அந்த ஸ்டைலாக இருந்தார். அவர் அவர் எந்த ட்ரெஸ்ஸில் இருந்தாலுமே ஸ்டைல் தான் விக்ரம் சார். ஸோ இந்த கதையில் பார்க்கும்போது அந்த வேஸ்ட்டு கட்டுற அந்த ஸ்டைலும் சரி எல்லாமே வந்து என்ஜாய்ட். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். எஸ்ஜே சூர்யா அண்ட் விக்ரம் அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் சீன்ஸ் வரும்போது எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருந்தது? ஆமாம், ஆக்சுவலாக இந்த சீன் வந்து விஜய் சூர்யா சார் விக்ரம் சார் வரும்போது வந்து நல்லா என்ன சொல்லுது, இப்படி ஒரு காம்போ வந்து நம்ம பார்க்கல. ஸோ விஜய் சூர்யா சார் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். ரெண்டு பேரும் சீன்ஸ் வரும்போது நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே, துஷாராக்கு வந்து இந்த படத்தில் ஒரு இம்பாக்ட் இருக்குன்ற மாதிரி நிறைய இன்டர்வியூஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது படத்துலையும் அப்படி தான் இருந்ததா, இல்லை ஹீரோயினுக்கான அந்த ஒரு சின்ன லீனியன்ஸ் அந்த ஒரு விஷயம் இருந்தது? கண்டிப்பாக துஷாரா வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த காம்போ நல்லா இருந்தது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கும். அந்த ஒரு லவ் சாங் வந்தது, அந்த ஸ்டார்டிங்கில் சார் இன்ட்ரோ கொடுத்தது சூப்பராக இருந்தது வரும்போது. அண்ட் துஷாரா கூட அந்த ட்ராவல் பண்ணும்போது சாங் வந்தது. அந்த சாங்குமே அழகாக காமிச்சிருக்காங்க. லைக் எப்படி சொல்கிறது, வி என்ஜாய்ட் ஆக்சுவலி. பார்க்கும்போது ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக தெரிஞ்சது. துஷாராவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. சாரும் வந்து லைக் அவர் என்ன சொல்கிறது, இந்த யங் கப்புள்ஸோட அந்த ஃப்ளேவரில் வந்து அவர் லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நம்ம பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ரொம்ப அந்த துஷாரா விக்ரம் சாரோட காம்போ சூப்பராக இருந்தது. இதுக்கு முன்னாடி டைரக்டர் அருண் சாரோட படங்கள் வந்து வேற ஜான்ரா இருக்கும். இந்த ஜான்ரா வந்து அவருக்கு புதுசுன்னே சொல்லலாம். ஸோ ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு அழகாக கொடுத்துருக்காருன்னு. ஸோ அருண் சார் பொறுத்த வரைக்கும் சித்தாக்கு நம்ம வந்து வார்த்தையே இல்லை. ஏன்னா அழுதுட்டோம் படம் பார்த்து. சித்தா வந்து அவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணுங்க. ஜஸ்ட் நாட் தமிழ்நாடு, ஹோல் இந்தியாவே வந்து அவர் திரும்பி பார்க்க வச்சுருந்தார். ஸோ அவரோட இவ்வளோ ஒரு டேலண்டடான ஒரு பர்சன் வந்து இன்னும் புதுசாக டிஃப்ரெண்ட் ஸ்டோரி எடுக்கும்போது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ நம்ம மக்கள் மட்டும் இல்லாமல் ஃபேன் பேஸஸாக இருக்கிற பீப்புளும் வந்து பார்க்குறாங்க. ஸோ சித்தா எடுத்தார், இவ்வளோ சூப்பரான ஒரு கதை எடுத்திருக்காருன்னா அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் வெரி டேலண்டட். அண்ட் புது ஜானர் கதை எடுக்கும்போது அது என்னவா இருக்குன்ற ஒரு க்யூரியாசிட்டியில் நம்ம வரும். அண்ட் விக்ரம் சாருக்கும் வந்தோம். அண்ட் தென் சார் அருண் அவரோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கான்ஃப்ளிக்ட் அதான் காமிச்சிருக்காங்க. கான்ஃப்ளிக்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, கான்ஃப்ளிக்ட் எப்படி முடியுதுன்றது நல்லா அழகாக காமிச்சிருக்காங்க. பார்ட் 2 தான் வந்து டைரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீக்வல் பார்ட் 1க்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த ஒரு இது பாட்டுக்கு அப்புறம்? ஆமாம், ஸ்டார்டிங்கில் போடும்போது படத்தோட பேரும் பார்ட் 2ன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பார்ட் 2க்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது கண்டிப்பாக. ஆனால் பார்ட் 2 நம்ம என்ஜாய் பண்ணோம். ஏன்னா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லா அழகாக கொண்டு போயிருந்தாங்க. மாசாக இருந்தது, ஃபுல்லாக கேங்ஸ்டர்ஸாக. ஆனால் ஃபேமிலி பார்க்க முடியுமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் நாட். ஏன்னா நிறைய வயலன்ஸ் இருக்குது, குட்டீஸ்லாம் பார்க்க முடியாது. பட் ஆனால் என்ஜாய் பண்ணலாம். வென் பீப்புள் யங்ஸ்டர்ஸ் அண்ட் காலேஜ் கைஸ் அவங்களாம் வந்து ரொம்ப சார் என்ஜாய் பண்ணலாம். பேசிக்கலி விக்ரம் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணலாம்.